பொதுவாகவே கம்ப்யூட்டர் மொபைல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைரஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வைரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் கொலாப்ஸ் பண்ணும். ஃபர்தராக நம்ம அதனுடைய மொபைலில் கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வைரஸ் டைப் தான் முன்னெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வர வைரஸ் ஃபைல்ஸ், அதாவது மால்வேர், ட்ராஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை அவங்க திருடுற அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வைரஸ் ஃபைல் வந்து உங்கள் மொபைலில் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க பர்சனல் டேட்டாஸ் அல்லது உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணுற அளவுக்கு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வைரஸ் டைப்ஸ்லாம் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி நம்ம மொபைல்குள்ளார வருது, எந்த வகையிலாம் அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. zimmperium zlaps அப்படின்ற நிறுவனம் வந்து ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு எந்த வகையான வைரஸ் வந்து மொபைலை அஃபெக்ட் பண்ணுது, அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ணி அவங்க கூகுளுக்கு சப்மிட் பண்ணதுக்கு நடுவில் அவங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் 2020க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில மால்வேர் ட்ராஜன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரியேட் பண்ண அந்த ட்ராஜன் ஃபைல்ஸ் வந்து இது மூலியமாக தான் உங்களுடைய மொபைலில் என்ட்ரு ஆகி உங்களுடைய டேட்டாலாம் வந்து அது மூலியமாக தான் உங்களுடைய மொபைலில் அவங்க அந்த ட்ராஜன் ஃபைல்ஸ் மூலியமாக என்ட்ரு ஆகி உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 140 கண்ட்ரீஸ்க்கு மேலே இந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க இந்த மால்வேர் ட்ராஜன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த மால்வேர் ட்ராஜன்ஸ் மூலியமாக அவங்க நிறைய பேர்த்தினுடைய ஃபேஸ்புக் ஐடிஸையும் அவங்க ஹேக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க லிஸ்ட் அவுட் பண்ண அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்க மொபைல் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது ஒன்று உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைலும் நீங்களும் சேஃப். ஃபர்ஸ்ட் அந்த மால்வேர் ட்ராஜன்ஸ் எல்லாம் எப்படி நம்மள மொபைலில் என்ட்ரி ஆகுது அப்படின்னா ஒரு சில ஃபேக்கான ஒரு கூப்பன் கோட்ஸ், இந்த கூப்பன் கோடு வந்து நீங்கள் வேறு அப்ளிகேஷன்ஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அல்லது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100%, 50% ஆஃபர் அந்த மாதிரி வரும் அப்படின்றத அவங்க அந்த டிஸ்பிளேயில் காட்டியிருப்பாங்க. அதாவது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஒரு கூப்பன் கோடு கொடுத்து அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கனாவே போதும், அந்த மால்வேர் ட்ராஜன் வந்து உங்கள் மொபைல்குள்ளார என்ட்ரி ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான கூப்பன் கோட்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ட்ரை பண்ண வேணாம். ஃபேக்கான வெப்சைட்ஸில் வந்து வர கூப்பன் கோட்ஸ், அதாவது ஜொமேட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் நீங்கள் இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆஃபர் வரும் அப்படின்றது ஒரு ஃபேக் வெப்சைட்ஸ் மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூப்பன் கோட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடாது. அடுத்து போலியான சர்வே. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ப்ரௌசிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் கிளிக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு சர்வே, இந்த சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸாக இவ்வளோ $, அல்லது 10,000, 20,000, 1 lakh இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபேக்கான சர்வேலாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி சர்வேஸ்லாம் நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண வேணாம். அந்த மாதிரி சர்வேக்கு நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் லாகினோ அல்லது கூகுள் லாகினோ கொடுத்து தான் என்ட்ரி ஆவீங்க. அது மூலிமா அந்த மால்வேர் ட்ராஜன் ஃபைல் வந்து உங்கள் மொபைலை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து ஓட்டிங் மெத்தட். ஃபேக்கான ஓட்டிங் மெத்தடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக அதில் போல் பண்ணுறப்போ அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போல் பண்ண அந்த பிளேயரோ அல்லது ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ் இவங்க வந்து வின் பண்ணிட்டா உங்களுக்கு ரிவார்ட்ஸாக இவ்வளோ 1000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அதுலேயுமே நீங்கள் உங்களுடைய லாகினை கொடுத்து தான் என்ட்ரி ஆவீங்க. அது மூலியமாகவும் அந்த மால்வேர் ட்ராஜன்ஸ் வந்து உங்கள் மொபைலில் அஃபெக்ட் பண்ணும். அடுத்து இந்த ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது மூலிமா வர ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வெப்சைட்ஸில் நீங்கள் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த ரிவார்ட்ஸ் வந்து கூப்பன் கோடாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வரும் அந்த வெப்சைட்டில், அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸ் எதுவும் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஈஸியாக அந்த மால்வேர் ட்ராஜன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ சொன்ன இந்த மால்வேர் ட்ராஜன்ஸ் எல்லாமே Flytrap அப்படின்ற லிஸ்ட்டு கீழே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த zimmperium zlapsன்ற நிறுவனம் ரெக்கமெண்டேஷன் பண்ண இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம், அல்லது இந்த சர்வேவெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வரும். இந்த கூப்பன் கோட்ஸ் வந்து நீங்கள் வேறு வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வர இந்த ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள்
தவிர்த்திங்கனாவே போதும். இந்த மால்வேர் ட்ரோஜன்ஸ், அதாவது ரீசெண்டாக இந்த Flytrap லிஸ்ட்டில் வந்திருக்க மால்வேர் ட்ரோஜன்ஸ் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து அஃபெக்ட் பண்ணாது, உங்களுடைய டேட்டாஸும் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.